எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. காலையில் திருச்செங்கோடு மாவட்ட கழகத்தின் சார்பாக நலத்திட்டங்கள், அன்னதானங்கள், மக்களுக்கு சேவை செய்வதற்கு அவசர ஆம்புலன்ஸ் போன்றவை துவங்கி வைத்துவிட்டு நாளை நடைபெறுகிற செயல்வீடு கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள். அவருடைய கடுமையான உழைப்பு என்பது காலை நேற்றைய தினம் திருவள்ளூர், இன்று காலை திருச்சி, நாளை ஈரோடு என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகளை வேகப்படுத்தி விரைந்து செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறார். வருகின்ற 18ஆம் தேதி என்று நடைபெறுகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன், மக்களால் எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி என்பது பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த விதிமுறைகளை ஏற்று விரைந்து அந்த பணிகளை முடிப்பதற்கு நாளை மறுதினத்துக்குள், செவ்வாய்க்கிழமை மாலைக்குள்ளேயே அனைத்தும் நிறைவு செய்யப்படும். அதற்கு பிறகு காவல்துறையின் மூலமாக அனுமதி பெற்று இந்த கூட்டம் வருகின்ற 18ஆம் தேதி என்று எல்லோரும் வியக்கத்தக்க அளவிற்கு எல்லோரும் பாராட்டுகின்ற அளவுக்கு எல்லோரு உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞரின் எழுச்சி நாயகன், மகளிருக்காக பல்வேறு பணிகளை எதிர்காலத்தில் ஆற்றப்போகிற, தமிழகத்திற்கு புதிய ரத்தத்தை தரக்கூடிய தலைவர் அவர்கள் இங்கே வருகிறது இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் 2 மணி நேரம் காவல்துறையின் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆகவே கழகத்தின் அடலியர்கள், பொதுமக்கள், நல்லெண்ணம் கொண்டவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே இது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும். அதற்காகத்தான் நாளை காலை செயல்வீடு கூட்டம் முத்துமகால் நடைபெற இருக்கிறது 10 மணி அளவில். அதில் அண்ணன் பொதுச் செயலாளர் குசி ஆனந்தன் அவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இயக்கத்திற்காக தன்னலம் கருதாது அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு காலம் நேரம் கருதாது நாங்கள் உழைத்து வருகிறோம். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் இனி எதிர்காலத்தில் ஒரு தூய்மையான ஆட்சியை உருவாக்குவதற்கு, மக்கள் விரும்புகிற ஆட்சியை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியால் தமிழக முதலமைச்சராக 2026 வருவதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லோரும் பாராட்டுகிறார்கள், எல்லோரும் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நன்னாளை இருக்கின்ற அந்த நாளுக்காக நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 18ஆம் தேதி என்று இந்த நிகழ்ச்சி என்பது நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலே பேசினால் நீங்கள் டிவியிலே போட்டுவிட்டு பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு வரும். ஆகவேதான் சுருக்கமாக உங்களிடத்திலே கருத்தை சொல்லியிருக்கிறேன். விதிமுறைகள் பல இருக்கின்றன. ஆகவே கருத்துக்கள் பரிமாறுவது இந்த நேரத்தில் சால பொருத்தமாக இருக்காது என்ற முறையில் பாண்டிச்சேரி கருத்தராக ரோட் ஷோ கரூருக்கு பிறகு தமிழ்மண்ணில் 18ஆம் தேதி என்று காலடி வைக்கிறார்கள். 18 என்று சொன்னாலே 9 என்று சொல்வார்கள். ஆகவே
அனைத்து நட்சத்திரங்களும் 9 அடங்கி இருக்கிறது. உறுதி செய்ய அவருக்கு சரியாக இருக்கிறது. வெற்றியை இலக்கை எட்டுவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மறுதினத்திற்குள் அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அதற்கு பிறகு கொடுக்கப்பட்டிருக்க விதிமுறைகள் அனைத்தும் நிறைவு செய்யப்படும். அதுக்கு மேல கேட்க நிறைவு செய்யப்பட்டதை பத்தி சொல்லக்கூடாதுங்க. நீங்க உங்களை மாட்டீங்க. இல்ல நாங்க சொன்னது 10,000 பேர் நம்முடைய கழக தொண்டர்கள், 25,000 பொதுமக்கள் சொல்லி விதிமுறைகள்லாம் அவங்க சொன்னது செக்யூரிட்டி, தண்ணி, ஆம்புலன்ஸ், ரெஸ்ட் ரூம், கேமரா இதெல்லாம் பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் வர்றதுக்கு ஃபுல்லா பேரிகேட்டுங்கிறது பக்காவா இருக்குன்ட்டாங்க. அவர் வர வழித்தடமே வேறாக இருக்கட்டும். அதுல யாருமே இந்த வழித்தடத்தில் அனுமதிக்க கூடாது. பொதுமக்கள் கலைந்து சேர்க்கிற போதும் வருகின்ற போதும் அதற்காக 7 வழிகள் அங்கே விடப்பட்டிருக்கிறது. இடமும் உங்களுக்கு 20 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இதை பற்றி நீங்க எழுதி கொண்டே இருக்கலாம்.